வேளையிலே என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான நாள். ஏனென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு அரசு மாணவர்கள் கல்வியை பற்றி நன்கு அறிந்து சிறப்பான தேர்ச்சியை பெற வேண்டும், நல்ல ஒரு உயர்நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு இலவசமாக தேர்வை வெல்வோம் என்ற நூலினை மாணவர்களுக்கு அளித்து அதனை கற்று அனைவரும் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய பள்ளிக்கு இன்றைய நாளிலே மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேர்வை வெல்வோம் என்ற நூலினை அளித்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகள் கூறுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்தும் நினைவு புத்தகத்தை வழங்கியும் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உடன் வந்திருக்கின்ற முக்கிய பிரமுகர் அவர்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் மற்றும் அனைவரையும் இந்த விழாவின் சார்பாக பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு நல்லுரை ஆற்றி புத்தகத்தை வழங்க இருக்கிறார்கள். சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மக்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நகர்மன்ற தலைவர் அன்பிற்குரிய முருகேசன் அவர்களே, மாணவ செல்வர்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வினாவிடை தொகுப்பை அந்த கையேட்டை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமை அடைகின்றேன். கடந்த ஆண்டு என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே இந்த கையேட்டை வழங்கி தேர்வின் முடிவில் மாணவ செல்வங்கள் இது உதவிகரமாக இருந்தது என்று அவர்கள் கூறியதன் அடிப்படையில் நம்முடைய அரியலூர், பெரம்பலூர் 2 மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த ஆண்டு கொடுப்பதை முடிவெடுத்து அதனை தயார் செய்திருக்கின்றேன். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக எடுத்து வருகின்ற முயற்சிகள் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்றவர்கள் கல்லூரி படிக்க செல்கின்ற பொழுது அவர்கள் கல்லூரி படிப்பை எந்த பொருளாதார சிக்கலும் வந்திடாமல் படித்து முடிப்பதற்காக மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற திட்டத்தை துவங்கினார்கள். பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் என்று அந்த 2 திட்டங்களை வழங்கி இனி வரும் காலங்களில் யாரும் கல்லூரி படிப்பு படிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்ற சொல்லுகின்ற நிலையை ஏற்படுத்துகிறார். ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்கள் உயர்கல்வி படிப்பவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா, காலேஜ் படிக்கிறவங்க 27% தான். 100 பேர் பள்ளிக்கூட படிக்க முடிக்கிறாங்கன்னா 27 பேர் தான் கல்லூரிக்கு போகிறார்கள் என்ற நிலைமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே நாம் 52% பேர் உயர்கல்வி பெறுவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது 100% வர வேண்டும், எல்லோருமே உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அவருடைய எண்ணத்திற்கு வடிவம் கொடுப்பது போல் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறுவதற்கும் என்னால் ஒரு சிறு பங்காக இந்த நூலை தயாரித்து வழங்குகின்ற பணியை செய்திருக்கின்றேன். எனவே நீங்கள் நல்ல முறையில் பயில வேண்டும். உங்களுடைய பெற்றோர் உங்களை நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொண்டு படிக்க வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்காக உழைக்கிறார்கள். எனவே உங்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நீங்கள் காட்டுகின்ற நன்றி என்பது நீங்கள் பெறுகின்ற மதிப்பெண்ணில் தான் இருக்கிறது. இது பொதுத் தேர்வு. இந்த பொதுத் தேர்வு தான் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம். 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுக்கிற மதிப்பெண் தான்
+1 என்ன குரூப் எடுக்க முடியுங்கிறத நிர்ணயிக்கும். +2 நீங்கள் எடுக்கிற மார்க் தான் கல்லூரியில் எந்த படிப்பில் சேர முடியும் என்பதை நிர்ணயிக்கும். கல்லூரியில் நீங்கள் படிக்கிற படிப்பு தான் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வேலையை தேடுவதற்கோ இல்லை ஒரு தொழிலை செய்வதற்கோ அடிப்படையாக இருக்கும். எனவே இந்த பொதுத் தேர்வு என்பது வாழ்க்கையின் மிக முக்கிய காலகட்டம். எனவே நீங்கள் அதை உணர்ந்து உங்கள் பெற்றோர் ஆசிரியருடைய பணியை உணர்ந்து நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு முக்கியமான பாராட்டுதற்குரிய நன்றியுள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த பாட புத்தகம் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்திலே அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐயா அவர்கள், போக்குவரத்து அமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே இந்த புத்தகத்தை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பு செய்தி. ஆகவே நம்முடைய பள்ளியின் சார்பாக நாம் மனமார்ந்த நன்றி அவர்கள் நம்முடைய கரவோசை மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. மைண்ட் அப்படி போ, மைண்ட் அப்படி போ, மைண்ட் அப்படி போ, மைண்ட் அப்படி போ, மைண்ட் அப்படி போ. அப்படியே ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொரு பையன் வரும், ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொரு பையன் வரும். அனைத்து ஆசிரியர்களும் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சார் வாங்க, சார் வாங்க.